இவ்வளவு சொல்லியும் சூர்பனகை கேட்காம திரும்ப திரும்ப ராமன் வேணும்னு கேட்கறாங்க. உன் வம்சாவளியில இருக்க வேற ஒருத்தனையாவது நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு லட்சுமணன் கேட்கறாங்க. ஆனா அவரும் மறுத்து விட்டார். அப்பதான் குடிசையில இருந்து ராமர் மனைவியான சீதா ஓடி வர்றாங்க. சூர்பனகைக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. ஓ, இந்த சீத்தை இருக்கிறனால தானே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுக்கிற, இவளை கொன்றலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல வேகமா வாளை எடுத்து சீதையை வெட்ட வராங்க. அப்போ லட்சுமணன் என்ன செய்யறாங்கன்னா கோவத்துல சூர்பனகையோட மூக்கையும் காதுகளையும் மார்புகளையும் வெட்டுறாரு. நிறைய கதைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூர்பனகையோட மூக்கை மட்டும்தான் வெட்டினார் அப்படின்னு பேசப்படுது. ஆனால் கம்பராமாயணத்தில் சூர்பனகைக்கு என்ன கொடுமை நடந்துக்கு அப்படின்றது ரொம்ப அதிகமாக விவரிக்கப்பட்டிருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் சூர்பனகையோட மார்பகங்களை வெட்டின செய்தி இல்லை, மூக்கை மட்டுமே அறுத்த செய்திகள் தான் அதில் இருக்குது. இப்போதான் சூர்பனகையோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானம் நடக்குது. ஏற்கனவே சூர்பனகையோட கணவனை ராவணன் கொன்னதுலேயே ரொம்ப அவ்வளோ கோபமாக இருந்தவங்க இப்போ நம்ம மூக்கை ஒருத்தன் அறுத்துட்டான்னு இன்னும் கோபமாகறாங்க. இப்போது நம்ம எல்லாருமே பேச்சு வழக்கில் சொல்லுவாங்களா, நோஸ் கட் பண்ணிட்டான், மூக்கை அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்படிப்பட்ட அவமானத்தை சந்தித்த சூர்பனகை என்ன செய்வாங்க? சூர்பனகை கூட வந்தவங்களை தேடி ஓடி கரண், தூசணன் இவங்க 2 பேர்ட்டையும் போய் முறையிடுறா சூர்பனகை. இவங்க 2 பேரும் போய் ராமரை தாக்க போகிறாங்க. ராமரால் அந்த 2 பேருமே கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறமா வேற வழி இல்லை, நான் என் அண்ணன் ராவணன்ட்ட போய் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பெரிய திட்டம் தீட்டுறாங்க சூர்பனகை. இந்த சீதையினால தானே என்னோட மூக்கை அறுத்தாங்க, இந்த சீதையை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும். அதனால ராவணன் கிட்ட போய் அண்ணா இங்கே பாருங்க, உங்கள் தங்கச்சிக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க சூர்பனகை. அவங்க கத்தி அழுததுல மொத்த அந்த ராவண கோட்டமே அந்த இலங்கையை ஸ்தம்பித்து போயிருச்சு. அத்தனை இலங்கையும் ஓடி வருது. என்னாச்சு நம்ம இளவரசிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சூர்பனகை சொல்றா, அழுதுட்டே சொல்றா, நீங்க என்ன வாக்கு கொடுத்தீங்க, யாரை வேணா திருமணம் செஞ்சுக்கோ உனக்கு விரும்புறவங்கள, நான் வந்து பேசுறேன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க உங்க தங்கை யார் திருமணம் செய்வாங்க, மூக்கு அறுப்பட்டு என் உடல் அழகு மோசமாகி இப்படிதான் உங்க தங்கச்சியை நீங்க பார்க்கணுமா அப்படின்னு அழுது கேட்கிறா சூர்பனகை. இப்படி அழுத தன் தங்கச்சியை பார்த்து கோவம் அடைச்ச ராவணன், உன்னை இப்படி இந்த நிலைக்கு ஆளாக்கி அவன் யார் என்று காட்டு அப்படின்னு கத்துறாரு. ஏன்னா ஏற்கனவே தன் தங்கச்சியோட கணவனை நம்ம தானே கொண்டோன்ற குற்ற உணர்ச்சியில் இருக்காரு. இப்ப இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்ற கோவத்துல தன் தங்கச்சியை இப்படி பண்ணதுக்கு பதிலுக்கு பதில் நானும் பண்ணுவேன்ற வெறியில இருக்காரு ராவணன். ஒரு வீட்டோட பெண்ணை இப்படி அவமானப்படுத்தும் போது அவன் வீட்டு பெண்ணை நானும் அவமானப்படுத்துறேன்டா அப்படின்னு சொல்லி விரைந்து கோவப்பட்டு எந்திக்கிறாரு ராவணன். அப்பதான் சூர்பனகை சொல்றா, அந்த காட்டுல ஒரு அழகான பெண்மணி ஒருத்தி இருந்தா, ராமனுடைய மனைவி, அவள் பெயர் சீதை. அப்படி ஒரு அழகு, அவள் பாதம் படுற அந்த இடமே ஒரு ஜொலிப்பு இருக்குது. அவளோட முகம், அடக்கம், நாணம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு. இப்படி சீதையை பற்றின எல்லா விஷயங்களும் நல்ல நல்ல விஷயங்களாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூர்பனகை ராவணன் கிட்ட. இதை கேட்டுட்டு இருந்த ராவணனுக்கு ஒரு செகண்டில் சீதை மேலே காதல் ஏற்பட்டுருச்சோ என்னவோ, டக்குன்னு சீதையை கண்டிப்பாக நம்ம இப்பயே கடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இதுக்கடுத்து தான் ராவணன் சீதையை தன்னோட புஷ்பக விமானத்தில் கடத்தி சென்றார். அதுக்கப்புறமா ராவணனுக்கும் சண்டை ஏற்பட்டு அந்த யுத்தத்தில் ராவணன் கொல்லப்பட்டு கடைசி சூர்பனகை நினைச்ச மாதிரியே ராவணன் இறந்து விட்டான். சூர்பனகையோட கணவனை ராவணன் தானே கொன்னா, அப்போ என் அண்ணனை நான் பழி வாங்கணும்னு சூர்பனகைக்கு பல நாளாவே இந்த கோவம் இருந்துக்கல. சூர்பனகை தன்னோட கணவனை இழந்துட்டாங்க. கடைசி ராவணன் குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் இறந்துட்டாங்க. அப்போ தன்னோட குடும்பத்தையும் இழந்துட்டாங்க. பொதுமக்கள் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. கதைகளையும் புராணத்திலையும் இதிகாசங்களையும் இலங்கையை சேர்ந்த, அதாவது தமிழர்கள் வாழக்கூடிய இந்த நிலத்தில் உள்ள ஒருத்தி அரக்கி அப்படின்னும் அவன் மூக்கு அறுபட்டா அப்படின்னும் ஒரு மாதிரி அவமானப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறாள் சூர்பனகை. இந்த இடத்துல சூர்பனகை மீது சில தவறுகள் இருக்குது. ஆல்ரெடி கல்யாணமான ராமரை வற்புறுத்துறது ரொம்ப தப்பு. அவர் வேண்டாம்னு சொன்னக்கப்புறமும் சீதையை தாக்க முயன்றதும் தப்பு. பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக ராவணனை தூண்டி விட்டதும் இந்த இடத்துல தப்பா இருந்தாலும் சூர்பனகை முழுமையான வில்லி கிடையாது, அவங்க முழுமையா பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இது ஒரு 2 கலந்த சிக்கலான கதாபாத்திரம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர முழுமையா கெட்டவங்களும் சொல்லிட முடியாது, முழுமையா நல்லவங்களும் சொல்லிட முடியாது. சூர்பனகைக்கு இது நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த போரே நடக்குது. ராவணன் அவ்வளோ பெரிய ராஜ்யம் அழிகிறதுக்கு பேஸ் பாயிண்ட் சூர்பனகை பண்ண இந்த ஒரு செயல் தான் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் ஸ்ரீராமரோட அப்பா தசரதனுக்கு 1000 மனைவிகள்னு புராணத்தில் எழுதப்பட்டிருக்குது. ராவணனை பாருங்க, இந்த இடத்துல மண்டோதரி
மண்டோதரி அப்படின்ற ஒரு மனைவி ஆல்ரெடி இருந்தாலும் சீதையை போய் கடத்திட்டு வந்து ராவணன் மனைவி மண்டோதரி முன்னாடியே வச்சு தான் பராமரித்து பாதுகாக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த 2 ஆண்மகன்கள் இப்படி செய்ததை பற்றி யாருமே கேள்வி கேட்கல. ஆனால் சூர்பனகை இந்த மாதிரி செய்தது மட்டும் ஒரு மாதிரி கேவலமாகவும் தப்பாகவும் போர்ட்ரேட் பண்ணுறது எந்த விதமான மனநிலை? சூர்பனகை செஞ்சது இந்த இடத்துல குற்றமாக இருந்தாலும் சூர்பனகைக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடுமைகள் சரியாயிருமா? வேற ஏதாவது ஒரு இடத்துல வெட்ட வந்துக்கலாம், இல்லை தடுத்திருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு அழகை பால்படுத்தும் நோக்கில் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் மார்பகங்களையும் மிக கொடூரமாக அறுத்து சித்திரவதை செய்வது இந்த இடத்துல தப்பு அப்படின்னு ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சூர்பனகை இந்த இடத்துல கெட்டவங்க அப்படின்னா அந்த கொடூர செயல் செய்த லட்சுமணன் அவரும் கெட்டவர் தானே அப்படின்னு ஒரு சில பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டோட பெண் ஒரு தங்கச்சியை யாராவது ஒருத்தர் மானபங்கப்படுத்தினாலோ இல்லை மூக்க அறுத்தாலோ இந்த மாதிரி அவங்க அழகை பால்படுத்தும் நோக்கில் ஏதாச்சும் பண்ணா அதை ஒரு அண்ணனா தன் தங்கச்சிக்கு நேர்ந்த கொடூரத்தை கேட்கக்கூடிய ஒரு அண்ணனா தானே ராவணன் அந்த இடத்துக்கு போறாரு. அப்ப ராவணன் பண்ண ஒரே தப்பு என்ன? சீதை அவர்களை கடத்தி கொண்டு போனதுதான் தவறு. யார் இந்த தப்பை பண்ணாரு? லட்சுமணன். அடுத்தவனின் தங்கச்சியோட மூக்க அறுத்த லட்சுமணன் செய்த செயலும் தவறு தான். அதே மாதிரி ராவணன் அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு வந்ததும் தவறு தான். சூர்பனகை முழுமையான நல்லவங்களும் நம்ம சொல்லிட முடியாது, அதே மாதிரி முழுமையான வில்லியும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. உங்களோட மனசுல இப்போ சூர்பனகை கெட்டவளா நல்லவளா? இந்த காணொளி பார்த்ததுக்கு அப்புறமா சூர்பனகை பத்தின எண்ணம் உங்களுக்கு மாறுச்சா? ராவணன் நல்லவனா கெட்டவனா? ராவணன் யார் அப்படின்றத பத்தின டீட்டெயிலிங் வீடியோவை மறக்காம நம்ம சேனலை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, இது நமக்கான நேரம். தேங்க்யூ.